10 உலக நாடுகளோட வித்தியாசமான காயின பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெஜா பார்க்க போறோம். கூடவே அதோட வேல்யூ எப்படி நீங்க ஃபைண்ட் பண்றது, அது என்ன காஸ்ட்க்கு நீங்க வந்து சேல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெஜா பார்த்தலாம். Amazonல இருந்து வேர்ல்டு வைட் கரன்சி பத்தியும்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து வேர்ல்டு வைட் காயின்ஸ். ஸோ உலக நாடோட 10 நாடுகளோட காயின்ஸை பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெஜா பார்க்க போறோம். ரேப்பரை ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் நம்ம காயின்ஸ் தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளான பேக்கேஜிங்கில் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அங்கே ஃப்ரம் அட்ரஸ் அதுதான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதை வந்து லேட்சை வந்து ஓப்பன் பண்ணி இப்போ இந்த காயின்ஸை வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 வித்தியாசமான நாடுகளில் இந்த காயின்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கைகளுக்கு வந்திருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாட்டிலேருந்து எவ்வளோ வகையான காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காயின்ஸை பார்க்கலாம். ஸோ எல்லாமே ரொம்பவே சின்னதாக மினியேச்சராக இருந்தாலும் இதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். இதிலே நமக்கு என்னென்ன காயின்ஸ் இருக்குன்னு நான் வந்து ரேண்டமாக சொல்கிறேன். ஷார்ட்ஸில் இதை பற்றி தெளிவாக இன்னும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு காயின்ஸும் எந்தெந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு. நம்மக்கிட்ட ஃப்ரான்ஸோட காயின் இருக்குது, ஸ்ரீலங்காவோட காயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்விஸ்ஸோட காயின், இந்தோனேஷியாவோட காயின், அண்ட் பார்த்திங்கன்னா நேபாள், யூஎஸ், சைனா, அண்ட் பார்த்திங்கன்னா மலேசியன் காயின்ஸ் இருக்குது, சவுதி அரேபியா காயின்ஸ் இருக்குது, அண்ட் போலாண்டோட காயின்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இது போல் 10 நாடுகளோட 10 வித்தியாசமான காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பல காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காயின்ஸோட வேல்யூ எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். சிம்பிளாக 2-3 வெப்சைட்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணாலே போதுமானது. நீங்கள் ஒரு காயின் கலெக்டராக இருக்கீங்க அப்படின்னா 1980ஸ்க்கு பின்னாடி இருக்க ஓல்டஸ்டான காயின்ஸாக பாருங்கள். ஆல்சோ பார்த்தீங்கன்னா அது அதிகமாக டேமேஜ் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான பொசிஷனுக்கு வந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஆல்சோ ஓல்டஸ்ட் காயின்ஸ், இப்போ அமெரிக்கன் காயின்ஸ்லாம் வந்து தேடுறீங்க அப்படின்னா சில்வரில் சிலதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் மை வேல்யூ ஆஃப் த காயின், இது போல் பல வெப்சைட் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓல்டான விண்டேஜ் காயின்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணாலே போதுமானது. அந்த காயின் எந்த வருஷத்தோடது, எந்த நாட்டோடது, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது என்ன வேல்யூவேஷனில் இருக்குது, அது எந்த வகையான மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரியும். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேற லொகேஷனில் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்காக தான். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.